நண்பர்களே, இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டு வந்துள்ளோம். அதில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனின் வருகையை பற்றி பேசுவோம். அவர் 2024 பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸுக்கு வந்தபோது ஃபார்முலா 1 ரசிகர்கள் பார்க்க ஆசைப்பட்ட தருணம் அது. அன்று என்ன நடந்தது? மேக்ஸ் தனது ரசிகர்களின் இதயங்களை எவ்வாறு வென்றார் என்பதை அறிந்து கொள்வோம். பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் தேதி நெருங்க நெருங்க ரசிகர்கள் மத்தியில் உற்சாகம் அதிகரித்தது. ஃபார்முலா 1 எப்போதும் வேகமான வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்களின் சாதனைகளுக்கு பெயர் பெற்றது. ஆனால் அது வென்ச்சுரா தொழில்நுட்பம் தனியார் ஜெட் வரும்போது அது அனுபவம் ஒரு வேறு நிலை உள்ளது. சிறந்த ஓட்டுநர் திறன்களுக்காக அறியப்பட்ட மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் வந்ததன் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அன்றைய வானிலை சரியாக இருந்தது. வானம் நீல நிறத்தில் இருந்தது. சூரியனின் கதகதப்பு மற்றும் காற்றில் லேசான குளிர்ச்சி. மேக்ஸின் தனியார் ஜெட் விமானம் பெல்ஜியத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த போது ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் அவரது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வந்தனர். ஃபார்முலா 1 ரசிகர்களின் உற்சாகம் உச்சத்தில் இருந்தது. அவர் தனது ஜெட் விமானத்திலிருந்து எப்போது வெளியேறுவார் என்று அனைவரும் காத்திருந்தனர். விமானம் பெல்ஜியம் மண்ணில் தரையிறங்கிய போது அங்கிருந்த அனைத்து மக்களும் தங்கள் இதயத் துடிப்பை உணர முடிந்தது. மேக்ஸ் ஒரு வேகமான மற்றும் தைரியமான ஓட்டுநராக அடையாளம் காணப்பட்டார். எனவே இந்த பெரிய பெயர் ஜெட் தரையிறங்கிய போது மக்களின் நாக்கில் ஒரே ஒரு பெயர் மட்டுமே இருந்தது: மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அவரது ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்போகும் அனைத்து புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தயார் செய்திருந்தனர். மேக்ஸை பார்த்ததும் முகத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அலை வீசியது. ஜெட்டின் கதவுகள் திறந்தபோது மேக்ஸின் வசீகரமான முகம் வெளிப்பட்டது. அவர் தனது கையொப்ப தொப்பியை அணிந்து குளிர்ச்சியான தோற்றத்தில் தோன்றினார். அவரது தன்னம்பிக்கைதான் அவரை மேலும் சிறப்பானவராக மாற்றியது. அவர் ஜெட் விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் அனைத்து புகைப்படக்காரர்களும் அவரை புகைப்படம் எடுக்க தயாராக இருந்தனர். இந்த கிராண்ட் பிரிக்ஸ் வரலாற்றில் எப்போதும் நினைவில் நிற்கும் தருணம் அது. மேக்ஸ் தனது பயணத்தின் போது தனது ரசிகர்களை மிகவும் கவனித்துக் கொண்டார். அவர் தனது ரசிகர்களை புன்னகையுடன் வரவேற்றதுடன் சிலருடன் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டார். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான தருணம். ஏனெனில் இது ஒரு சிறந்த ஓட்டுநரின் வருகை மட்டுமல்ல, அவரது ரசிகர்களுடன் இணைக்க முயன்ற ஒரு மனிதரும் கூட. இது அவரது பணிவை குறிப்பது மட்டுமல்லாமல் அவர் தனது ரசிகர்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் காட்டியது. பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயம் சர்க்கியூட் டி ஸ்பா பிராங்கோர்சாம்ப் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த சுற்று அதன் தொழில்நுட்ப சவால்கள் மற்றும் வேகமான திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது. மேக்ஸ் இங்கு வருவதற்கு முன்பே ரசிகர்கள் தங்கள் ஓட்டுநர் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்கத் தொடங்கினர். ஒவ்வொருவரும் தங்கள் இடங்களை முன்கூட்டியே முன்பதிவு செய்திருந்தனர். இதனால் அவர்கள் நிகழ்வை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேக்ஸின் வருகை ஃபார்முலா 1க்கு ஒரு முக்கிய தருணமாக இருந்தது. கடந்த சில சீசன்களில் அவரது சிறப்பான ஆட்டம் அவரை பிரபலமாக்கியுள்ளது. இப்போது அவர் தனியார் ஜெட் விமானத்தில் வந்தபோது அது அவரது நட்சத்திர நிலையை இன்னும் உயர்த்தியது. ரசிகர்கள் அவரது நீண்ட பயணத்தின் கதைகளை விவரித்தனர். அங்கு அவர் தனது நடிப்பின் வலிமையால் கோப்பைகளை வென்றார். பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் அவரது ஜெட் விமானத்தின் உட்புறம். மேக்ஸ் ஜெட் விமானத்திலிருந்து வெளியேறும்போது மக்கள் தங்கள் ஜெட்டின் உள்துறை அலங்காரம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று யோசிக்கத் தொடங்குகிறார்கள். ஜெட் விமானத்தின் உட்புறத்தில் பல்வேறு ஆடம்பர பர்னிச்சர்கள், ஹைடெக் சாதனங்கள் மற்றும் வசதியான படுக்கை வசதிகள் இடம்பெற்றிருந்தன. மேக்ஸ் தனது வெற்றியை முழுமையாக அனுபவிக்கிறார் என்பதையும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வசதியையும் கொண்டுள்ளது என்பதையும் இது நிரூபிக்கிறது. இதற்கு பிறகு மேக்ஸின் கவனம் முழுவதும் கிராண்ட் பிரிக்ஸ் மீது திரும்பியது. ஹோட்டலை அடைந்ததும் அவர் தனது தயாரிப்புகளை தொடங்கினார். ஃபார்முலா 1 ஓட்டுநராக இருப்பதால் அவரது வழக்கம் மிகவும் கடினமானது. ஆனால் இன்று அவர்களுக்கு சிறப்பான நாள். ஏற்பாடுகளுக்கு மத்தியில் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கிராண்ட் பிரிக்ஸுக்கு முன்னதாக மேக்ஸ் ஊடகங்களுடன் உரையாடினார். இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் மற்றும் அது தனது வாழ்க்கைக்கு எவ்வாறு முக்கியமானது என்பதை பற்றி அவர் பேசினார். அவரது வார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்தன. மேலும் அவர் தனது ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ உறுதி பூண்டுள்ளார் என்பதை தெளிவுபடுத்தினார்.
அவரது முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. இதை பார்த்த ரசிகர்கள் இன்னும் உற்சாகமடைந்தனர். கிராண்ட் பிரிக்ஸ் நாளில் மேக்ஸ் தனது காரில் பந்தயத்தை தொடங்கிய போது அனைவரின் இதயத் துடிப்பும் வேகமானது. பார்வையாளர்கள் இந்த காட்சியை காண ஆர்வமாக இருந்தனர். எப்போதும் போலவே மேக்ஸ் தனது தனித்துவமான ஓட்டுநர் திறன்களால் பந்தய வேகத்தை துரிதப்படுத்தினார். அவரது தீவிரமான ஓட்டப்பந்தயம் மற்றும் முரட்டுத்தனம் அவரை வழக்கம் போல் வலுவான நிலையில் வைத்தது. மேக்ஸ் ஏன் ஒரு லெஜெண்ட் என்பதை முதல் மடியில் இருந்து அனைவருக்கும் காட்டினார். அவர் ஒவ்வொரு திருப்பத்திலும் தனது தாக்கத்தை விட்டுவிட்டு பந்தயத்தின் போது அதிவேக ஓட்டுநரின் மந்திரத்தை பரப்பினார். அவரது ஒவ்வொரு முடுக்கம் மற்றும் பிரேக்கிங் பற்றி அவரது ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தனர். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனின் பந்தய பாணி காரணமாக பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக மாறியது. பந்தயம் முன்னேறும்போது மேக்ஸ் நிர்ணயிக்கப்பட்ட உயரங்களை தாண்டினார். நிச்சயம் அவர் மீண்டும் ஒரு வெற்றியாளராக மாறினார். அவர் பூச்சுக்கோட்டை கடக்கும்போது பார்வையாளர்களின் ஆரவாரம் வெடிக்கிறது. கிராண்ட் பிரிக்ஸுக்கு அவரது தனியார் ஜெட் பயணத்தின் உற்சாகத்தை உணர்ந்த அனைத்து ரசிகர்களுக்கும் இது ஒரு மாயாஜால தருணம். கடைசி திருப்பத்தில் மேக்ஸ் தனது காரை நிறுத்தியபோது அவரும் தனது ரசிகர்களை நோக்கி திரும்பி புன்னகைத்தார். வெற்றி பெறும் அதே வேளையில் ரசிகர்களின் அன்பையும் ஆதரவையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த செயல்பாடு காட்டுகிறது. வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு கோப்பை மட்டுமல்ல, எப்போதும் அவர்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் ஒரு கனவு நனவாகும். பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் 2024இல் ஒரு தனியார் ஜெட்டில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனின் வருகை ஒரு பயணம் மட்டுமல்ல, அவருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இடையிலான அழகான உறவின் வரையறையாகும். இது அவரது பயணம், அவரது கடின உழைப்பு மற்றும் அவரது ரசிகர்களின் அன்பின் கதை. அவர் ஒரு அற்புதமான ஓட்டுநர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதரும் கூட என்பதை மேக்ஸ் மீண்டும் நிரூபித்தார் என்று நாம் கூறலாம். சுருக்கமாக 2024 பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் அனைவருக்கும் முழுமையான அனுபவத்தை வழங்கியது. மேக்ஸ் தனது தனியார் ஜெட் விமானத்தில் வருகை மற்றும் பின்னர் அவரது கண்கவர் வெற்றி இந்த ஃபார்முலா 1 நிகழ்வை இன்னும் சிறப்பானதாக ஆக்கியது. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தனது ரசிகர்களின் இதயங்களை தொடர்ந்து வெல்வார் என்றும் வெற்றியின் புதிய பரிமாணங்களை தொடர்ந்து சேர்ப்பார் என்றும் நம்புகிறோம். எனவே தோழர்களே, இது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனின் தனியார் ஜெட் பயணம் மற்றும் அவரது சிறந்த செயல்திறன் பற்றிய எங்கள் கதை. விரைவில் புதிய கதைகளில் சந்திப்போம். நன்றி.